டியூஸ்டே மார்னிங். இன்னைக்கு மார்னிங் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சண்டே ஈவினிங்கே அம்மா வீட்லேருந்து கிளம்பலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் அங்கேருந்து கிளம்ப மனசே இல்லாமல் மண்டே ஈவினிங் தான் கிளம்பியிருந்தேன். இங்கே வீட்லேயே இருந்தால் பெருசாக அம்மா வீட்டுக்கு போகணுன்னு தோணாது. ஆனால் ஒன்ஸ் அங்கே போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து கிளம்பவே தோணாது. இன்னும் 2 நாள் இருக்கலான்ட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிடுவேன். ஈவினிங் போல் வந்ததுனால நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை ரெடி பண்ணலான்ட்டு அடைக்கு தேவையானதெல்லாம் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த அடைக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே 1/2 கப்பில் எடுத்தேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, இட்லி அரிசி, பச்சரிசி இது எல்லாமே 1/2 கப்பு எடுத்துட்டு கூடவே 1/4 கப்பு உளுந்து, 4 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து நைட்டே ஊற வச்சுட்டேன். என் பாப்பாவுக்கு அடை மாதிரி போடாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் அவள் சாப்பிடுவா. அதனால கொஞ்சம் மெல்லீஸாக தோசை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னி இல்லாமல் அடைக்கு வேறு எந்த காம்பினேஷன் பெட்டராக இருக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸுக்கு ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி வச்சுட்டு கொஞ்சமாக நட்ஸையும் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன்.